தமிழ்நாட்டுல எவ்வளவோ நல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது சார் இவ்வளவு கேவலமானவங்களும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டென்ட் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் தெரியாது. யாருமே அதிகமா அதை பத்தி வீடியோ யூடியூப்ல மேக் பண்ணல. இருந்தாலும் மதன் கௌரி ப்ரோ இந்த கண்டென்ட்டை பேசி இருந்தாரு. நேத்தோ சம்திங் நான் பார்த்தேன். சோ அதுக்காகவே அந்த கண்டென்ட் குள்ள சரி என்னதான் நடந்திருக்கும் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா இல்ல கண்டிப்பா நம்மளும் அதை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு மேக் பண்ண வீடியோ தான் அந்த வீடியோ. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சிருக்காங்களா? 2 காவல் அதிகாரிகள் செஞ்ச ஒரு காரணத்துக்காக இப்ப டோட்டல் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டையே இந்தியா ஃபுல்லா கேவலமா பாக்குது உள்ள மக்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருவண்ணாமலை ரொம்ப சிறப்பான கோவில், ரொம்ப ஃபேமஸான கோவில். உலகத்துல இருந்து எங்கெங்கயோ இருந்து மூல முடுக்கல இருந்தெல்லாம் இப்ப திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி சாமி கும்பிட வந்த ஒரு ஃபேமிலி தான் ஆந்திரால இருந்து ஒரு ஃபேமிலி கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களோட பேரு, அவங்களோட வயசு, அவங்க எந்த ஊரை சேர்ந்தாங்க எதையுமே திருவண்ணாமலை போலீஸ் வெளியே விடவே இல்லை. ரொம்ப சீக்கிரட்டா, டாப் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆந்திரால இருந்து ஒரு லாரி டிரைவர் கிளம்புறாரு. எதுக்காக அப்படின்னா, சரக்கு இறக்க. எந்த மாதிரி சரக்கு அப்படின்னா, வாழைத்தார ஃபுல்லா ஏத்திட்டு ஒரு லாரியில அங்க இருந்து கிளம்பி திருவண்ணாமலையில சரக்கு இறக்குறதுக்காக கிளம்புறாரு ஆந்திரால இருந்து. சோ அப்படி கிளம்பும் போது அந்த டிரைவரோட அக்கா பொண்ணு 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நானும் உன் கூட வர்றோம், நாங்க கோவில்ல சாமி கும்பிட்றதுக்காக நாங்க வரணும், அதனால நானும் உன் கூடவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியில அவங்க அக்கா பிளஸ் அவங்க அக்கா பொண்ணு, சோ டிரைவர் 3 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது திருவண்ணாமலையில இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் நடந்தது மிட் நைட்ல நடந்துச்சு. மிட் நைட்ல நம்மளோட உயிர் பாதுகாப்புக்கும் நம்மளோட ஒரு பாதுகாப்புக்கும் பேட்ரோல்ல போலீஸ் சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஊரு ஃபுல்லா. சோ அந்த மாதிரி 2 காவல் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேட்ரோல்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுல படுறது இந்த லாரி. இந்த லாரிய என்ன பண்றாங்க அப்படின்னா, செக் பண்றாங்க. சடனா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டு, எங்க இருந்து வர்ற அப்படி இப்படிலாம் டீடைல்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு உள்ள செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த டிரைவரோட அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க. சோ போலீஸ் கேக்குறாங்க, யாரு இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட அக்கா, எங்க அக்கா பொண்ணு, திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட்றக்கா நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்றாரு. அது அந்த காவல் அதிகாரிகளுக்கு தெரியுது, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் அந்த 2 பேருக்கு தெரியுது. இருந்தாலுமே இல்ல உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீ என்ன பண்ணு, இந்த லோட ஃபுல்லா இறக்கி வச்சுட்டு நாளைக்கு காலையில இவங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் மட்டும் லாரியோட அனுப்பி விட்டாங்க. இந்த 2 பொண்ணையும், அதாவது அந்த டிரைவரோட அக்காவையும் அக்கா பொண்ணையும் இவங்க வச்சிருந்த ஒரு புல்லட்ல ஏத்திட்டு கூட்டு வர்றாங்க. சரி, ஓகே, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் பண்ணி உன்னை என்ன பண்ணணும், இது ஸ்டேஷன்ல போய் வச்சிருக்கணும் அவங்களோட பாதுகாப்புக்காக. ஆனா அந்த இடத்துல இந்த 2 காவல் அதிகாரிகளையும் காரி துப்புற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இனிமே உங்க போலீஸா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் நம்மளுக்கு வருது. இவங்களை ஸ்டேஷன் கூட்டு போகாம அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கு கூட்டு போறாங்க. சுடுகாட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த டிரைவரோட அக்கா விட்டுறாங்க. அந்த அக்கா பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை 2 பேரும், அதாவது 2 காவல் அதிகாரிகளும் சொல்றதே கேவலமா தான் இருக்கு. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அக்கா பொண்ணை என்ன பண்ணணுமோ, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சிட்டு அவங்கள அந்த சுடுகாடுலயே அப்படியே போட்டுட்டு இவங்க பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாம அதே இடத்துல கிளம்பிருக்காங்க. ஏன்னா உங்க ஆந்திரா, திருவண்ணாமலை, நம்ம ஸ்டேட் உங்களுக்கு அதர் ஸ்டேட், மொழி தெரியாது, பாஷை தெரியாது, எதுவுமே தெரியாது. சோ அவங்க சுடுகாட்டிலேயே கிளம்பிருக்காங்க. அன்னைக்கு காலையில ஒரு 4 மணி 5 மணி போல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் சைடு அப்படியே நடந்து வாக்கிங் போறவங்க பார்த்து இவங்களை இது கேட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க நைட் சாமி கும்பிட்றக்கா அந்த கோயிலுக்கு வந்தோம், என் அண்ணன் என் தம்பியோட வந்தோம், ஆனா போலீஸ் அதிகாரிகள் அதை நம்பாம எங்களை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி சுடுகாட்டுல என் பொண்ணை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே 108 கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா அவங்கள செக் பண்றாங்க. செக் பண்ணால நைட் நடந்த எல்லா சம்பவத்துக்கான ப்ரூஃப் அவங்களோட உடம்புல அப்படியே இருக்கு. அந்த காவல் அதிகாரிகள் 2 பேர் சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த பொண்ணை எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ உடனே இந்த விஷயம் அங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் ஆகுது. ரிஜிஸ்டர் ஆனோடனே இதுக்கப்புறம் நடந்த மூவ் தான் சூப்பரான மூவ்.
ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கேவலமான அதிகாரிகளையும் இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம். ஆனா இப்ப பார்க்க போறவங்க சூப்பர் ஹீரோஸ். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உடனே கூட வேலை பாக்குறவங்க இவங்க வந்து போலீஸ் அதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கல. உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. உடனே அரெஸ்ட் பண்றாங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய போலீஸே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி உடனே இது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப வந்து 2 பேரும் பிரிசன்ல இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து நடந்துட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் நடந்ததுனால இப்ப தமிழ்நாட்டு என்ன சொல்றது, நம்ம மக்களை நம்மளும் தலைகுனிய வேண்டிய நேரம் தான் இது. ஃபாரின்ல எல்லாம் இப்ப வந்து போலீஸ் அதிகாரிகள் நம்ம பார்த்தோம்னா போலீஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். இன்னொன்னு அங்குள்ள மக்கள் கிட்ட கேஷுவலா பேசுவாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒரு பொதுமக்கள் வந்து உட்காந்து பேசுறாங்களா, போலீஸ் அதிகாரிகள் நின்று பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த நிலைமை நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்ன ஏன் முன்னாடியே உட்காந்துருக்க, எந்திரி, மரியாதை கொடுக்க மாட்டியா இப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. மரியாதை அப்படின்றத அவங்க நடந்துக்கிற விதத்துல நம்ம கொடுக்க வேண்டியதுதான் மரியாதை. ஆனா இங்க மரியாதையை மிரட்டி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கார்னர்ல போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டு எல்லாமே இருந்துமே கூட, அதாவது நம்ம ப்ராப்பரா எந்த தப்பும் பண்ணல, நம்ம நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்கள பார்த்துட்டு பயந்து போறதுக்கான காரணம் என்ன? அந்த பயம்தான் இவங்க இத்தனை வருஷமா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட மனசுல விதைச்சிருக்காங்க. அந்த பயம் என்னைக்கு மாறுதோ, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற வார்த்தை என்னைக்கு உண்மையா மாறுதோ, அன்னைக்குதான் தமிழ்நாடு காவல்துறை அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவங்க வந்து நம்மளுக்கு உண்மையாவே பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம அவங்கள பார்த்தாலே பயந்துதான் போறோம். நம்ம அவங்க முன்னாடி உட்காந்து பேச முடியுமா? முடியாது. எந்திரி, எதுக்கு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மரியாதை குறைவா, நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில காவல் அதிகாரிகள் இருக்காங்க. எனக்கு கூட இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை நடந்துச்சு கைஸ். நானும் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஆனா என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, என்னை அந்த மாதிரிலாம் ஒன்னும் ட்ரீட் பண்ணல, நீட்டா தான் ட்ரீட் பண்ணாங்க. நான் போனேன், ஓகே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார தான் வச்சாங்க. சோ இந்த மாதிரி நல்ல காவல் அதிகாரிகளும் இருக்காங்க. திருவண்ணாமலையில நடந்துச்சு பாருங்க கேவலமா, அந்த மாதிரி காவல் அதிகாரிகளும் இருக்காங்க. தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகளை பத்தி, முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? எந்த மாதிரி பிரச்சனை ரிலேட்டடா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அங்கோட காவல் அதிகாரிகள் உங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க? நல்ல விதமா ட்ரீட் பண்ணாங்களா? உங்க மேல தப்பு இல்லைன்னமே கூட உங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்ணாங்களா? மரியாதை குறைவா நடத்தினாங்களா? எப்படி நடத்தினாங்க அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நபரும் கீழே கமெண்ட் பண்ணும் போறத வச்சுதான் நம்ம உண்மையாவே இந்த தமிழ்நாட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, உண்மையாவே நம்மள நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது இந்த கமெண்ட்ஸ்லயே தெரிஞ்சிடும். ஓகேவா? பை.